Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அடுத்தடுத்து பிரபல பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனதர் பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த வாரமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரபலமாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு ரஞ்சினி சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. இப்போ கூடிய சீக்கிரம் அடுத்த பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறவுமே பெரிய ஷாக்கிங் தான். சரி, ஓகே, அது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த சீரியலை மத்தியானம் 3 மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நைட்டு 10 மணிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எந்த சீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விஜய் டிவியில் இப்போ 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நீ நான் காதல் சீரியல் தான். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நீவும் நேனும் பிரேமா அப்படிங்கிற ஒரு வேறு லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் ஆன சீரியலை அப்படியே ரீமேக் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இதனால தான் நான் பிரைம் டைம்லேருந்து பிரைம் டைம் வர அளவுக்கு ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியலாக இருந்துச்சு. ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சீரியல் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்த ப்ரோமோ முதல் கூட ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வெயிட் பண்ண அந்த ஒரு தருணம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொண்டு வராங்களே அப்படின்னு பார்த்தா சடனாக இந்த சீரியலோட கிளைமேக்ஸுமே கொண்டு வராங்க. ஸோ இந்த சீரியல் 10 மணிக்கு நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. பட் நியூ சீரியல் கொண்டு வரணும், பிக் பாஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ 6 o'clock டைம் சேஞ்ச் பண்ணாங்க. 6 o'clock பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ரேட்டிங் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. 2 பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் என்னவா வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் 6 o'clock பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா எந்த சேனலுக்குமே 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸ்க்கு அந்த அளவுக்கு டிஆர்பி வராது. ஏன்னா 6 மணிக்கு சீரியல்ஸை எல்லாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ பூங்காற்று திரும்புமா சீரியலுக்காக தான் இந்த சீரியல் முடியுது அப்படிங்கிறது என்னோட கெஸஸ் தான். அதுக்காக பூங்காற்று திரும்புமா சீரியலில் 6 o'clock லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரியலுக்கு ரேட்டிங் வரது பெரிய டவுட் தான். அதுக்காக வேற ஒரு பிரைம் ஸ்லாட் அதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைம் டைம் எல்லா சீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டஃப் கொடுத்துட்ருக்கு. சரி, பார்க்கலாம் விஜய் டிவி என்ன டைம் சேஞ்சஸ் அப்கமிங்கில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் நீ நான் காதல் சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.